குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் டாக்டர் மோகன், கோயம்புத்தூர்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை வியாதி. இந்த டயபெட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா கணையம் இருக்குது. அந்த கணையத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில செல்கள் இருக்குது. அந்த செல் ஒரு நேச்சுரல் இன்சுலினை உருவாக்குது. இந்த கணையத்தில் ஏதாவது பிரச்சனையாகி அந்த இன்சுலின் சுரக்கிற தன்மை குறைஞ்சால் தான் நமக்கு சர்க்கரை அதிகமாகுது. ஏன் அதிகமாகுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, பால், தயிர், காய்கறிகள் எல்லாமே கடைசியாக கொலஸ்ட்ராலாக மாறி, புரோட்டீனாக மாறி, சுகர் வடிவில் தான் சேமிக்கப்படுது. ஸோ இந்த கணையத்தில் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னாவே நம்மளுடைய அந்த கணையம் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்து சுகர் வருது. ஸோ இந்த சுகருக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா, பரம்பரை வியாதியாக இருக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி தண்ணி தாக எடுக்கிறது, யூரின் அடிக்கடி போகிறது, இல்லை கை கால் எரிச்சல் இருக்கிறது, டயர்ட் ஆகிறது, உடம்பு திடீர்னு இழைக்கிறது, இதில் எந்த மாதிரி விஷயங்கள் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு பரம்பரையில் எல்லாருக்கும் இருக்குது, நமக்கு இந்த மாதிரி அறிகுறி இருக்கலாம். பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போய் நம்மளுடைய ரத்தத்தை செக் பண்ணுங்கள். இல்லை அதுலேயும் டவுட் இருந்தால் HbA1c அப்படிங்கிற 3 மாதம் ஆவரேஜ் இருக்குது, அதையும் செக் பண்ணும்போது தான் நமக்கு உண்மையிலேயே எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியும். அதோடலாம் நம்ம கிட்னி எல்லாமே பார்த்துக்கணும். ஏன் பார்த்துக்கணும் அப்படின்னா, சர்க்கரை ஓரளவுக்கு டயட் கண்ட்ரோல் இருந்தால் டயட் கண்ட்ரோல் பண்ணுங்கள். பட் அதே நேரத்தில் அதிகமான அளவு இருக்கும்போது மருத்துவரின் பரிந்துரைப்படி நம்மளுடைய மாத்திரைகள் எடுத்துக்கலாம். சம்டைம் இன்சுலினும் எடுக்க வேண்டி இருக்கும். அதனால் கண்டிப்பாக சர்க்கரையை நீங்கள் எல்லாரும் நன்றாக கவனித்து பாதுகாத்து கொள்ளணும். மேலும் வருடம் ஒரு முறை கண் செக்கப், பல் செக்கப் கண்டிப்பாக சர்க்கரையை ரிமூவ் பண்ணுங்கள். ஹார்ட்னுடைய செக்கப் பண்ணிக்கங்க. ஏன்னா சைலண்டாக வரக்கூடிய வியாதிகள் அதில் அதிகம். கால் பாதங்கள் எரிச்சல் இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கணும். ஸோ சர்க்கரையினுடைய அவேர்னஸ் இதுதான். அதனால் உங்களுக்கு டவுட் இருந்தால் இமிடியேட்டாக பக்கத்தில் போய் இந்த பேசிக் டெஸ்ட் பண்ணி உங்களுடைய உடம்பு நல்வாழ்வை பேணி காத்துக்கணும். நன்றி, வணக்கம்.